இ-கிரீசிங் பம்புக்கு கிரீஸ் ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒரு கேட்ரேஜ் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த கேட்ரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் கிரீஸ் வரும். இந்த ஒரு கேட்ரேஜ் 1 கிலோ கிரீஸ்க்கு வந்து 4 கேட்ரேஜ் ஒரு பம்புக்கு 12 கேட்ரேஜ் 3 கிலோ கிரீஸ் பம்பை நம்ம ரீஃபில் பண்ணுறது 12 கேட்ரேஜ் தேவைப்படும். 12 கப்பு ரீஃபில் பண்ணுவோம். இந்த கேட்ரேஜ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் சரி, கையில் ஹேண்டில் பண்ணுறதும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம், எங்கேயும் லீக்கேஜ் ஆகாது. நம்ம இப்போ நார்மலாக வந்து கிரீஸை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எகைன் நம்ம திரும்ப ஒரு கிரீஸ் கேனில் போட்டு தான் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த கேட்ரேஜ் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இது என்ன பண்ணலாம்னா, இந்த சிலிக்கான் கன்னை வச்சு எவ்வளோ சுலபமாக நம்ம இதை வந்து ரீஃபில் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேட்ரேஜோட பயன் வந்து நம்ம எங்கே வேணாலும் பார்சல்லையும் அனுப்பலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது இந்தியாவில் எங்கே பார்சல் கேட்டிங்கனாலும் நம்ம இதை பார்சல்லையும் அனுப்பி வைக்கலாம்.